டெல்லியில் இருந்து வந்த போன் கால், லண்டன் பயணம் ரத்து, 3 முடிவுகளை பின்பற்ற உத்தரவு. தமிழக அரசியல் களம் மீண்டும் ஆளும் கட்சியான திமுகவை யார் சரியாக எதிர்ப்பது எனவும் 2026 எந்த கூட்டணி ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் அமரப்போகிறது என்ற நிலைக்கு வந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான சில நாட்கள் தமிழக பாஜகவில் சற்று அமைதி நிலவியது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்காமல் முக்கிய விஷயங்களில் கருத்து கூறாமல் இருந்தார். இதனால் பல்வேறு தரப்பிலும் கேள்விகள் எழுந்த நிலையில் திடீரென்று அண்ணாமலை லண்டன் செல்ல இருப்பதாகவும் குறிப்பாக அரசியல் குறித்த படிப்பில் ஈடுபடப் போவதாகவும் செய்திகள் வெளியானது. இந்த சூழலில்தான் அண்ணாமலை லண்டன் செல்ல தனது கட்சியின் தேசிய தலைமையிடம் அனுமதி கேட்டிருந்தார். ஆனால் தற்போது அதற்கு தேசிய தலைமை மறுப்பு தெரிவித்திருக்கிறதா? குறிப்பாக தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் இன்னும் கட்சி வளர வேண்டும். குறிப்பாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18% வாக்குகளை பெற்றிருப்பதுடன் 80 சட்டமன்ற தொகுதிகளில் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறது. எனவே இன்னும் தீவிரமாக களத்தில் பணியாற்ற வேண்டிய காலம் இது. எனவே முதலில் 3 முக்கிய உத்தரவுகள் வந்திருக்கிறதா? நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை மையமாக கொண்டு பூத் வாரியாக ஆலோசனை நடத்தி முறையாக செயல்படாத நிர்வாகிகளை மாற்றுவது. 2ஆம் இடம் பிடித்த 80 சட்டமன்ற தொகுதிகளில் இப்போதே கவனம் செலுத்தி வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் எப்படி தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற வியூகம் வகுப்பது. 3ஆவதாக மேற்கு வங்கம், ஒடிஷா போன்ற மாநிலங்களில் தனித்து பாஜக தலைமையில் செயல்பட்டது போல இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ளவும் நாடாளுமன்ற தேர்தலில் அமைத்த தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் கட்டமைப்பது. இப்படி அதிரடி முடிவுகளை எடுக்க பாஜக தேசிய தலைமை உத்தரவு போட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அண்ணாமலை லண்டன் போகிறாரா என்ற செய்தி வெளியான அடுத்த நிமிடத்திலிருந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது 2 கட்சிகள்தான். ஒன்று ஆளும் கட்சியான திமுக, மற்றொன்று எதிர்க்கட்சியான அதிமுக. இன்னும் ஒருபடி மேலே சென்று அதிமுக அண்ணாமலை லண்டன் செல்வதை நேரடியாக ஜெயக்குமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் விமர்சனம் செய்ய அது புது புயலை கிளப்பியது. தற்போது அண்ணாமலை லண்டன் செல்ல வாய்ப்பு இல்லை என்பதுடன் கூடுதல் கவனம் சட்டமன்ற தேர்தலில் செலுத்த இருப்பதால் திமுக, அதிமுக என 2 கட்சியும் தற்போது கடும் கலக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அரசியலை படிக்காம இருந்தா எப்படி இருப்பீங்கன்னா, ஜெயக்குமார் அவர்கள் உதாரணம். அரசியலை யாரோ பூந்துட்டு ஒரு வெள்ளை வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு யாரோ வாழ்க, இவர் நாமம் வாழ்க, அந்த நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பாதி பேர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்கனால தான் இந்த அரசியலுக்கு பீடையே பிடிச்சிருக்கு. இந்த அரசியல் ஏன் கெட்டு குட்டிச்சுவராக இருக்குன்னா, இந்த தலைவர்களுடைய பெயரை சொல்லி நாமம் போட்டுக்கொண்டு கரைவேட்டியை கட்டி கொண்டு 1980 90க்கு தலைவர்கள் போட்ட ஓட்டை வாங்கி இன்னும் அதிமுக என்கின்ற கட்சி உயிரோடு இங்க இருக்கு. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அழிவுக்கு பல பேர் காரணம்னா ஜெயக்குமார் அவர்கள் முதல் காரணம். சொந்த ஊரு, அமைச்சரா இருந்தாரு, தென் சென்னை கோட்டையினார், சொந்த பையன் டெபாசிட் இழந்துட்டார். அவரெல்லாம் பேசலாமா? அவரெல்லாம் மீடியா முன்னாடி பேசலாமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுடைய சொந்த பையனை, இத்தனைக்கு எங்க வேட்பாளர் அமைச்சரா இருந்தாங்களா? எங்க வேட்பாளர் அந்த பகுதியில் எம்எல்ஏவா இருந்தாங்க? எங்க வேட்பாளர் எதுவுமே இல்லை. இவர் அமைச்சரா இருந்து இத்தனை ஆண்டுகள் கட்டி ஆண்டு இது என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் பையன் டெபாசிட் வாங்கல தென் சென்னை. அதனால இவரெல்லாம் அந்த பேச்சை நம்ம சீரியஸா எடுத்துக்கலாமா? அதனால எனக்கு படிக்க பிடித்திருக்கிறது, நான் படிக்க போறேன். உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா? நீங்க கரவேட்டி கட்டிக்கிட்டு அதே அரசியல தமிழ்நாட்டு மக்கள் பாருங்க. இளைஞர்கள் விரும்புறாங்க, ஒரு பொலிட்டீஷியன் அப்டேட்டடா இருக்கணும் விரும்புறாங்க. அப்டேட்டடா இருக்கணும், ஃபேபியன் சோசியலிசம் தெரிஞ்சுக்கணும். ஏன் யூரோப்பியன் நாடுகள்லாம் ரைட்டை நோக்கி போகுது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இங்கிலாந்துல எலெக்ஷன் நடக்குது, ஏன் லேபர் பெரிய அளவில் ஜெயிக்க போறாங்க புரிஞ்சுக்கணும். எப்படி பாலிடிக்ஸ் மாறுது, இளைஞர்கள் வந்த பிறகு எப்படி அவங்க மனநிலை மாறுது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசியல் இருக்கும் பொழுது உங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எதுவுமே இல்லை, காலையில வீட்டில் லுங்கியை கட்டிட்டு பிரஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன், சாயந்தரம் லுங்கி கட்டிட்டு நைட் 8:30 மணிக்கு ஒரு பிரஸ் மீட் வைப்பேன். இந்த 2 வச்சா கட்சி வளர்ந்துருமானே? அப்புறம் என்னை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா எங்க உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன்? ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக காரங்க தலைவர்கள்லாம் சாமி வேண்டி எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை வெளியே அனுப்பிடணும், எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வச்சுட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க. எங்கேயும் போறது இல்லை, இங்கதான் இருக்க போறேன்னா. அதனால எவ்வளவு சாமி வேணாலும் ஜெயக்குமாரனை கும்பிட்டும் சாமி இந்த அண்ணாமலையை மட்டும் பாஜக, ஏன்னா அண்ணாமலைங்கிறது பாஜக 1 லட்சத்துல ஒருத்தர். இந்த அண்ணாமலை போனா அடுத்து குப்சாமியோ ராமசாமியோ இன்னொரு சுந்தரோ என்னை விட இன்னும் 10 மடங்கு சிறப்பாக செய்யத்தான் போறாங்க. அல்லது மாலினியோ நளினியோ இன்னொரு அக்கா செய்யத்தான் போறாங்க. அதனால இந்த ஒரு அண்ணாமலை வெளியே போயிட்டா அதிமுக இழந்த இடத்தை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு. ஜெயக்குமார் அண்ணன் லுங்கியை கட்டிட்டு எத்தனை பிரஸ் மீட் கொடுக்கட்டும். ஒரு பிரஸ் மீட்டும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியும், அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். முனுசாமி அண்ணனும் ஜெயக்குமார் அண்ணனும் ஒரு பிரஸ் மீட் பேசினா பிஜேபிக்கு 1% ஓட்டு இந்த பக்கம் அதிகமாகும். அதனால அவங்க நிறைய பேசணும், நிறைய அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.